கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் உள்ளானொள் கொடுத்த பூமிகளே எங்கள் ஒரு கோத்தமன் புகழ் பாடுங்களே. எங்களை எல்லாம் அழைத்து வந்த ஐயப்பாளையத்தை சேர்ந்த ஏஎம் ரங்கசம் அண்ணாவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கருவிலை சேர்ந்து பாசத்துக்குரிய மதிப்புக்குரிய அருமை எண்ணன் ஜெயபால் அவர்கள் வாமனசுரன் மற்றும் சின்னையரன் அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தேவன் வந்து பாடுகிறான் சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறார் நாதஸ்வரோதையிலே. அடுத்தபடியாக கருவிலை சேர்ந்து பை கா முருகேசன் முத்துச்சாமியார் அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக அருமை எண்ணன் பாசத்துக்குரிய கருவி விளையாட்டுப்பட்டியை சேர்ந்த அருமை எண்ணன் காளிமுத்து அண்ணன் அவர்கள் காரியை அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். கரூர் காளிமுத்து அண்ணன் அவர்கள் காரியை அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக கருவை சேர்ந்து ரமேஷ்குமார் அண்ணன் அவர்கள் தேவர் மற்றும் பூதவியரை அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக ஆமாண்ணே என்னண்ணே அண்ணா கொஞ்சம் அப்படியா சேஷன் வாங்கிட்டவனே. அடுத்தபடியாக நமது கருவை சேர்ந்து அருமை என்ன பாசத்துக்குரிய பேர் மதிப்புக்குரிய கருவை சேர்ந்து அருமை என்ன பன்னீர் செல்வம் அண்ணன் அவர்கள் ஆண்மொழியம் மற்ற பெண் பாடலை பாடுவார்கள். எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா கல்லை கடியாக்கினான் புல்லை மலராக்கினான் எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா தையார தைய தைய தையா தையார தைய தைய தையா தையார தைய தையா தையார தைய தையா தையார தைய தைய தையார தைய தையா. ஒரு மனது அதை உனக்கென தருவது சுகம் எனக்கு எனக்கென இருப்பது ஒரு உசுறு அதை உனக்கென கொடுப்பது வரம் எனக்கு நீ மறந்தால் என்ன மறுத்தால் என்ன நீரால் என்ன மொழி நிலக்கு என்றும் நீரா எந்த மொழி நிலக்கு எங்கே அந்த நிலா எங்கே அந்த நிலா. நடக்கிறேன்
இல்லையம்மா உன் நினைவுகள் இதயத்தில் ஏற்றுதம்மா அதில் எனக்கு ஒரு வழியும் இல்லையம்மா நீ இருந்தால் என்ன பேசால் காதல் எனக்கு போதுமம்மா என் காதல் எனக்கு போதுமம்மா எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா கல்லை கனியாக்கினார் முல்லை மலராக்கினார் எங்கே அந்த வெண்ணிலா உண்மையிலுமே அருமையான பாடல். உண்மையிலுமே அந்த பொண்டாட்டி ஒழிக வம்பாட்டி வாழ்க அந்த ஃபேமிலி சொன்னதற்கு வந்திய வல்லையும் பாடலை பாராட்டி மீனாட்சிபுரத்தை சேர்ந்த அருமை அண்ணன் மாணிக்க சுந்தரம் அண்ணன் செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். அண்ணா அவர்களுக்கு நன்றி அந்த வணக்கம். உண்மையில் வேணா தாரகார வருஷத்தை பண்டகத்தை 4 பண்டகத்தை விட்டு எல்லாம் நமக்கு பிளாக் லிஸ்ட் பண்டகத்திலே தெரியாதா? பண்டக தெரியாம இருக்கு பாரு. என்னன்னு தெரியல. அதான் வாப்போட்டினா சின்ன வீடுனா நம்ம பிடிக்காரனே முந்தானத்து முப்படமாங்கல சந்தையில சரி உங்களுக்கு ஒரு பொம்பளை கூட்டி போனாங்கல்ல. ஆமா ஐயோ அது தெரியும் இருக்க பாரு. சரி ஆஜிமணி கல்வியை சேர்ந்த கலையரசன் அவர்கள் வழக்கம் தோழன் தமிழ் வாசிக்காது போல
பதினஞ்சு வருஷம் மாதிரி இருக்குது அட்டேஷன் அருமை பக்கம் அடே சொல்ற மாதிரி வாசிக்க பாப்பா கட்டி தெரிவித்து நித்தித்தோம் சித்தரிக்கு நித்தித்தோம் ஈசை ரத்தம் பாக ரத்தம் புத்தா ரத்தம் இந்திரா ரெண்டு மாசம் கண்டக்டர் வேலைக்கு போனா அந்த ஞாபகம் வந்துருச்சு என்னமோ சரி சரி தம்பி ஆண்டிபடியாங்க கரூர் உப்பரமலை தங்கமேல உப்பரமலை சேர்ந்த அருமை என்ன பாசத்துக்குரிய சரவணன் அவர்கள் ஆதரவுடைய செய்வார்கள் நாங்களும் என்ன ஆட்ட ஆடுறேன் அதே சமயம் விருதுக்கு பேரு சொன்னே அந்த பயன்படுற அதே சாமி அப்பாட்டு காலேஜ் சாமி வந்து சாமி 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 பரவாயில்ல அடுத்தபடியாக கல்வியை சேர்ந்து அருமை மாப்பிள்ளை விஜய் அவர்கள் தாளத்தை செய்வார்கள் அடுத்தபடியாக வண்ணவண்ண சீரமைப்பு ஏஎம் வெங்கசாமி ராஜநடிகர் நாடக அமைப்பாளர் இருப்பிடம் ஐயம்பாளையம் ஐயம்பாளையம் அடுத்தபடியாக உண்மையிலுமே கலையரங்க பின்னே உண்மையான கலையரங்கம் ஊர் பொதுமக்கள் என்னுடைய சார்பாக என்னுடைய கலைக்குழு சார்பாக நன்றி 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 மனமார்ந்த நன்றினே அடுத்தபடியாக சாப்பாடு எப்படி இருந்துச்சு சாப்பாடு விளையாட்டு ஆமா என்ன சாப்பிட்டீங்க நாங்க சாப்பாடு 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 சாம்பார் ரசம் மூத்திரம் கூட்டு பொரியல் அப்பளம் வடமாயத்தோட சாப்பிட்டோம் ஐயா உங்க மூச்சுக்கு வர வச்சிருக்காங்களா ஆமா ஏன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஐயோ நிறைய கூட்டி போய் உள்ள விட்டு போட்டாங்க பாரு எனக்கு போட்டாங்க பாரு என்னது சாப்பாடு சாம்பார் ரசம் வடை அப்பளம் கோழி முட்டை ஆட்டு முட்டை கோழி முட்டை ஆட்டு முட்டையா முட்டையா போட்டாங்க அது கோழி முட்டைடா என்னது கோழி முட்டை அது கோழி முட்டையா ஆமா அண்ணே பரவாயில்ல உண்மையிலுமே சாப்பாடு நல்ல ஒரு ஏற்பாடு மேலே சாப்பாடை குறை சொல்ல முடியாதுண்ணே உண்மையிலுமே சாம்பார் வந்து ரசமும் அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு உண்மையிலுமே சாப்பாடலாம் இருந்துச்சு உண்மையிலுமே நல்ல சாப்பாடு அருமையான ஏற்பாடு நாடக நடிகர்களுக்கு உணவு உபசரித்த அன்பு குடும்பத்தார்களுக்கு என்னுடைய சார்பாக என்னுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 வணக்கம் 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 பள்ளி அடுத்தபடியாக அண்ணே அடுத்தபடியாக நம்ம எவ்வளவு பேர் எடுக்கிற பின்னா என்ன காரணம் மைக் செட்னே இந்த மாதிரிமே அருமையான ஒரு ஒளிபெருக்கி நல்லா இருக்குனே அடுத்தபடியாக மைக் இந்த குயிக் இந்த வெயிட் நாடக நடிகர்களுக்கு இப்படித்தான் மைக் செட் அமைக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் எஸ்பி கார்த்திக் ஆடியோஸ் எஸ்பி கார்த்திக் சவுண்ட் சர்வீஸ் எஸ்பி கார்த்திக் ஒலி அமைப்பு இருப்பிடம் உள்ளூர்
நடு சாமத்தில சாமந்தி பூவாழ சத்துது என் நெஞ்ச உசுப்புது இந்த மால மயக்கந்தான் அதிகால வரைக்குந்தான் முதன் முதலா விதவிதமா சுகமா சங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் தாய் மனசு சங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் ஆனந்தி சொல்ல போதாதம்மா ஏழு ஜென்மம் இருமாறாத சொந்தம் தாய் மனசு சங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் ஆனந்தி சொல்ல போதாதம்மா ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம் கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போறதில்ல கோடி பணம் இருந்தா நெஞ்சுக்குள்ள இன்பம் இல்ல தாயின் மடியில நான் என்னைக்குமே துன்பம் என் தாய் மனசு என் தாய் மனசு அதில் நான் மறந்தாமல் என் தாயானதான் ஒரு காலத்திலும் இல்லை ஒன்னே என்னனே அல்ல உண்மையிலுமே அருமையான பாடலே. உண்மையிலுமே நமக்கு முதல் தெய்வம் யாருன்னா தாய்தே. உண்மையிலுமே அருமையான பாடல். போன வாரம் அப்படித்தான் நாடகத்தை போயிட்டு மகிழ்ச்சியோட பேரை தான் சொன்னேன். அங்க பாட்டு எப்படி போட்டாங்க? முதல் கொத்த தந்த போது எப்படி இருந்தது அடமச்சா பண்றாரா, முதல் எங்க கொட்ட போது எப்படி இருந்தது அடமச்சா பண்றாரா. என்னடா பாட்டு, நல்ல பாட்டு, அருமையான பாட்டு, நல்ல பாட்டை போடுறீங்க பரவாயில்ல, நல்ல ஒளிபெருக்கி. அடுத்தபடியாக நாளை அமைப்பாளர் என்று சொல்லக்கூடிய கருவை சேர்ந்து ஐயா கண்டு அண்ணனிடமும் எந்த நாடகத்தை கொடுத்தாலும் தன்னை சேர்ந்த நடிகர்களை கொண்டு நடத்தை கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக ஆடல் அழகி அப்படியே சுந்தரி திருப்பதி நட்டு ரோஜாப்பூ மட்டும் போல சென்னையை சேர்ந்து அருமை சகோதரி போதுமணி அவர்கள் டான்ஸ் ஆடித்தாங்க. உன்னை பார்த்த நேரம் ஒரு பட்டனுக்கு பட போடும், உன்னை பார்த்த நேரம் ஒரு மேட வெட்டி செய்ய தோணும். எது மேலே நத்து போல நத்து மேலே குழு காத்து போல உன்னை பார்த்த நேரம் ஒரு பட்டனுக்கு பட போடும், உன்னை பார்த்த நேரம் ஒரு மேட வெட்டி செய்ய தோணும். அருமையான பாடல் நல்ல பாட்டு பரவாயில்ல. அங்க ஆட்டம் வருமா போடுறது சேர ஆளுங்க. சரி அடுத்தபடியாக அண்ணன் எல்லாத்து பேரை சொல்லிட்டு இப்ப என் பேரை சொல்ல போறேனே. ஆமாண்ணே இல்ல நீ என் பேரை சொல்ல போற பேசாம இருக்க கடுப்பாயிருவேன். ஆமாண்ணே சொல்லுங்க. இவருங்க மேடையிலே விளக்கமாட்ட எடுத்து ஓரமா போடுங்க.
டாக்டர் பிள்ளை பேர் சொல்லும்போது செவிடா நடக்கணும் இருந்தா என் பேர் சொல்லும்போது எதிகமா போயிருக்கு வயிறு. இவருக்கு வேலையிலே இவருக்கு வேலையிலே சின்ன சிறியவன் சிறிது கலை உலகம் அறிந்தவன் உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்ட குழந்தைக்கு ஓடோடி வருபவன் உப்பிடமங்கலம் அருகாமையுள்ள அல்லாலை கவனம் சேர்ந்த ராக்கெட் ராஜா ஆகினார். பப்போன் காமிக் சந்து ஒந்து லுட்டு லொசுக்கு எல்லாமே நான் தானே வெளியே வரீங்க அண்ணே. எல்லாத்துக்கும் நல்ல நல்ல பாட்டா பாடுங்க. எனக்கு நிறைய பேரை ஏற்றி வச்சு தூக்கி வச்சு நல்ல பாட்டை பாட்ட பண்ணிடுறேண்ணா. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று எங்குவோ பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே நக்கி மகனே நக்கி மகனே. தம்பி எந்த பாட்டு பாடினாலும் டான்ஸ் ஆடுறது எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் குத்து பாட்டு பாடு குத்து பாட்டு காட்டுறேன். இப்ப எழுபது பாடு அதுக்கு அவரு பரவாயில்ல அண்ணே. உண்மையில அந்த பாட்டு இங்க வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே இப்படிதான் பாடல் வரிகள். உங்கள் பாடலை பிழை இருக்கிறது. அந்த கடைசியில அந்த நக்கி மகனை சொன்னீங்க எதுக்கு சொன்னீங்க தம்பி? அது ஒரு வரலாறு இருக்குது. என்ன சொல்லுங்க? உங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா இது இல்ல. என்னது? நீ பிறக்கலப்பா. பிறக்கல. அதனால எல்லா பக்கமும் ஏறி இருக்காங்க. வீட்டுல இடம் இல்லையா பிள்ளை வரதுக்கு? கடைசியில பழனி யாத்திரை போயிருக்காங்க. பாத யாத்திரையா மீதி யாத்திரை பஸ் ஏறிட்டாங்களா? பஸ் ஏறிட்டா அங்க போய் என்ன ஃபேமஸ்? என்ன பள்ளி மலை இது பஞ்சாமரம். அத வாங்கி உங்க அம்மா ஊத்தி உள்ளங்கையிலப்பா உள்ளங்கையில நக்கும்போது பிறந்தனால நக்கிமாவன். அப்படியா? ஆமா. சரி அதே மணப்பாறை போய் முருங்க வாங்கி கடிச்சிருக்காங்க. கடிக்கி போய அதே இப்ப தண்ணி வாங்கி குடிச்சிருக்காங்க. குடிக்கி போக அதே ஐஸ் வாங்கி சப்பி மகன். பெருமை சொல்லணும் சாமி சாமி மழை கண்ணே காலதாமதம் காரித்து கேட்டனே பரவாயில்ல பிள்ளை வெளியே போடுறேன். கங்கரா வந்து பூசி கங்கரா கவலைமே கவசியை தட்டலுமே கங்கரா வந்து பூசி கங்கரா கவலைமே கவசியை தட்டலுமே கேரளத்து மொட்டா போட திருவி தருவே இருக்கடாக்கி விடுவே கேரளத்து மொட்டா போட திருவி வருவே இருக்கடாக்கி விடுவே அது வரையா உடம்புக்கு அங்கராட்ட வைவே அம்சமாக விடுவே அது வரையா உடம்புக்கு அங்கராட்ட வைவே அம்சமாக விடுவே யாசேதா அதேதா துணுக்கு அக்கறை விடுவே அங்கே வரைக்கும் விடுவே வாசிங்க. மாமா
சூப்பரா பரவாயில்ல அவரே சொல்லிட்டாருங்க அவர் சொன்னா எல்லாரும் சொல்லுது பாருங்க அப்புறம் தன்னலானே நானே தன்னானே தன்னானே தன்னலானே நானே நானே ஆமாங்க. எலரசி ஓவியம்மா மச்சான் எனக்கு வாத சித்திரமா. எலரசி ஓவியமே எனக்கு வாத சித்திரமே. எலரசி ஓவியம்மா மச்சான் எனக்கு வாத சித்திரமா. Thank you.
எப்படி மாத்திரம் பாருங்க. ஐயா பூண்டு 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 வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு மலை பூண்டு மலை பூண்டு. ஐயா பூண்டு எல்லாம் பூண்டு எல்லாம் பூண்டு வெள்ளை பூண்டு மலை பூண்டு மலை பூண்டு மலை பூண்டு. ஐயோ இருங்க, அந்த வெள்ளை பூண்டு சொன்னீங்க அது மட்டும் 2 கிலோ தாங்க. ஏங்க வெள்ளை பூண்டு உங்களுக்கு பிடிக்குமா? ஐயோ ஐயோ பூண்டு வெள்ளை பூண்டுங்க. ஒவ்வொரு பல்லு சொல்லையா தெரிஞ்சிருக்கு. ஏங்க மலை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு கம்புண்டு எல்லாம் கருப்பு வெள்ளை பூண்டு அப்படியே நசுக்கி ரசம் வச்சு குடிச்சா உடம்பு வலியா போயிருங்க. ஆமாங்க. ஐயா பூண்டு வேணுமா பூண்டு வேணுமா பூண்டு வேணுமா? ஐயோ ஏங்க இந்த சரியா சொல்ல வெள்ளை பூண்டு. என்னங்க இந்த சரியா சொல்ல வெள்ளை பூண்டு. ஏய் பூண்டு நான் வச்சிட்டு இருக்கேன். வேற யாராச்சும் ஆவணம் பண்ணல. ஐயா ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் மாம்பழம் மாவு சப்போட்டா சப்போட்டா சப்போட்டா. லைட் ஆஃப் பண்ணல கூட சப்பதா இருக்கு. ஆய் மூடை பாரு மூடை. நான் சப்போட்டா பழம் எடுத்துட்டு இருக்கேன். போட வரமா நீ என்ன புட்டாங்க. ஆமா நீ சோப்பு சொல்லிட்ட. நான் டக்கர் பூண்டு விட்டு பழம் எடுத்துட்டு இருக்கேன். ஐயா மாம்பழம் மாதுளம்பழம் மாம்பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் பழம் கொய்யா பழம் சப்போட்டா சப்போட்டா சப்போட்டா. ஐயோ. ஆமாங்க 2 10 ரூபாய் 2 10 ரூபாய் சப்போட்டா 4 10. எங்க அப்படிற? இந்த சரியா சொல்ல வெள்ளை பூண்டு. ஆரஞ்சு பழம் மாம்பழம் மாதுளம்பழம் சப்போட்டா. சப்பதா இருக்குது. ஆரஞ்சு பழம் மாம்பழம். எந்திரச்சு வாடா. யாரை விட்டுற? அப்படியே தள்ளி விட்டுற. யாரை விட்டுற? அவர் வயசானவர் முடி நரைச்சு போச்சு. அவரை விட்டு அவர் எதுக்கு? யார் முன்னாரா? ஐயோ நான் வியாபாரம் மட்டும் அப்புறம் கால் போட்டு தம்பி. ஐயா ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் கொய்யா பழம் சப்போட்டா சப்போட்டா சப்போட்டா. ஐயோ பின்ன அதுல இருந்து மாப்புறது ஏதோ கேடா ஆடு ஏதோ மாடுது அவங்க சாமி. சப்போட்டா பழமியா? சப்போட்டா பழமா அப்படி சொல்லுமா வெங்கடமா? ஆமா. ஏமா இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நானா? ஆமாங்க. ஏமா இவ்வளவு பேசவே இல்லை. ஆமா. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவியா? என்ன கேட்க போற எடுத்து சேலு. அண்ணே இப்ப அதாவது இங்க பாரு. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த கையில எத்தனை விரல் இருக்கு? 5. அந்த கையில எத்தனை விரல் இருக்கு? 5. மொத்தத்துல இந்த பாக்கெட்டுக்குள்ள இந்த பாக்கெட்டுக்குள்ள கைய விடு. எப்படி கணக்கு பாருங்க. கணக்குல நல்லா கணக்கு பண்றியான்னு பார்க்கணும். ஐயோ கணக்குல நான் புலி. சரி அப்படியே 1 2 3 4 விரல் விடு. மொத்தம் 10 கரெக்டா இருக்கான்னு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11. ஆமா சத்தியமா 11 இருபா. இருபா நல்லா எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடிச்சா வச்சுக்க. கைய வெளியேறியா? கைய வெளியேறு. வேலை விட்டா 1 வேலை விட்டா அங்க பாரு 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10. 10. அப்புறம் ஆமா வெளிய விட்டா 10 வருது. திரும்பியா? வெளிய விட்டா 10 வருது உள்ள. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஏடா மூணு நிறைய 10 வருதா? நீ 11 சொல்ற? ஏய் ஜோக்கர கைய விட்டு எண்ணி பாரு 11 இருக்குது. நான் கேள்வி கேட்டேன். இங்க பாரு அடிச்சல் வச்சுக்க. ஆப்பாய் போட்டுறேன். குட்டிச்சல புல்பாய் போடுவேன். குட்டிக்கு ஆள புட்ட வச்சுடுவேன். குத்து கோல தெரியல. நான் குட்டிக்கு ஆள வச்சு நேரா பொட்டிட்டு கரூர் பசங்க போய் விட்டேனா. இருமா இவளுக்கு பேசுறீங்க இல்ல. நான் கேக்குற கேள்வி பதில் சொல்றியா? கேளு வாடா. சொல்றியாமா? சொல்லியா கேளியா? இட்லி சுட என்ன வேணும்? இட்லி சுட என்ன வேணும்னு கேக்குறேன். முதல்ல அடுப்பு வேணும். ஆமா முத வாய் வேணும். குட்டியில சாப்பிட ரோஸ் போட்டேன். நீ என்ன கேட்ட? இட்லி சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டேன்னா வாய் வேணும்னு சொல்லிருக்கேன். நீ என்ன கேட்ட? இட்லி சுடுறதுக்கு என்ன வேணும்னு கேட்ட. இட்லி சாப்பிடுறது இட்லி சுட வச்சுக்க. பொதுவான பொருட்கள். சரி மறுபடியும் கேட்கிறேன். இட்லி சுட என்ன வேணும்? இட்லி சுடுறதுக்கு என்ன வேணும்னு கேட்ட. இட்லி சுட முதல்ல அடுப்பு வேணும். முதல் சட்டி வேணும். மூணாவது அடுப்பு இருந்தாலும் சட்டை விட்டு அடுப்புல வைக்கலாம். சரி இட்லி சுட என்ன வேணும்? இட்லி சுட முதல்ல அடுப்பு வேணும். அதுக்கப்புறம் பானை வேணும். அதுக்கப்புறம் எண்ணெயிலே சுடலாம். துணியை வச்சு சுடலாம். மாவு வேணும். முத அரிசி வேணும். அரிசி 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 எப்படி சுட முடியும்? சரிப்பா இட்லி சுட என்ன வேணும்? இட்லி சுடறதுக்கு என்ன வேணும்னு கேக்குற. முதல்ல கிரைண்டர் வேணும். முதல்ல இட்லி துணி வேணும். வெள்ளம் போடு. அந்த காலத்துல துணியை பிரிச்சு போடுறது. இப்ப எல்லாம் எண்ணெயை தடவி சுருட்டு போயிடலாம். சரி இட்லி சுட என்ன வேணும்? இட்லி சுடறதுக்கு என்ன வேணும்? சட்னி வேணும். முத சாம்பார் வேணும். எதுக்கு? சட்னி சாப்பிட்டு விக்கி செத்து போயிடும். அப்படியெல்லாம் கிடையாது. சட்னி இல்லனா இட்லி சுட சாப்பிடலாம். சரி இதை விட்டுமா. வீடு கட்ட என்ன வேணும்? வீடு கட்ட என்ன வேணும்னா முதல்ல கொத்தனார் தேவை.
இடம் இருந்தாலும் வீடு கட்ட முடியும். நீ முதல்ல வீடு கட்டுறதுக்கு எங்க போய் வீடு கட்டுறதுக்கு ஏதாவது சொல்லி இருப்பேன். வீடு கட்ட என்ன வேணும், முதல்ல கொத்தனார் வேணும். கொத்தனார் இருந்தாலும் வீடு கட்ட முடியும். அப்படி இல்ல. சரி மறுபடியும் கேட்கிறேன், வீடு கட்ட என்ன வேணும்? வீடு கட்ட கல்லு சிமெண்ட் மண்ணு வேணும். முதல்ல கொத்தனார் சித்தாண்டு வேணும். என்ன அறிவு? ஆனா உன் அறிவுக்கு நீங்க இருக்க வேண்டியது இல்ல. யாரோ ஒரு பசங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அப்படி சொன்னது பேசாம. சரி இப்ப வீடு கட்ட என்ன வேணும்? வீடு கட்ட என்ன வேணும்? முதல்ல கொத்தனார் வேணும். முதல்ல காசு வேணும். பிச்சை எடுத்து வீடு கட்டுவேன். காசு வேணும். காசு இருக்கிறதுனால வீடு கட்டுறோம். ஆ. காசு இருக்கிறதுனால வீடு கட்டுறோம். ஆமா. காசு இருக்கிறதுனால வீடு கட்ட என்ன வேணும் கேக்குற? சரி இப்ப வீடு கட்ட என்ன வேணும்? வீடு கட்ட கல்லு வேணும். ஐயே முதல் தண்ணி வேணும். சிமெண்ட் தண்ணி வேணும். சிமெண்ட் வந்து நல்லா போட்டு அப்படியே அப்படியே ஒட்டிக்க. பாரு எங்கேயா அப்ப போற? இல்லம்மா சிமெண்ட்ல மாட்டீங்க ஏமா? போய் இங்க பாரு. எப்படி கட்டுறதுன்னு அதை போய் பிடிக்க சொல்லி காமி. என்னது? ஐயோ இது அதுவா? ஆமா சாகர் வழிபடுறியா பிரச்சனை? அப்புறம்? வீடு கட்ட என்ன வேணும்? வீடு கட்ட முதல்ல மண்ணு வேணும். ஐயே முதல்ல செங்கல் வேணும். யா, முதல்ல மண் இருந்தானா குழைச்சு வச்சதுக்கு அப்புறம் செங்கல் தூக்கி வைக்க முடியும். அப்படியா? ஆ. ஏமா யார் தெரியுமாமா? யாக்க நீ நான் தான் பெரிய டாக்டர். டாக்டரா? ஓ ஊசி போடுவீங்களா? ஐயோ ஊசியா? ஆ. ஐயோ ஊசி போடுவேனே. எப்படி? என்னம்மா? ஆமா ஜாமான் தம்பி. ஜாமான் எங்க சார்? டாக்டர் உள்ள இருக்கு டாக்டர். உள்ள இருக்கா? போயிட்டு போ. போங்க. போங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பாரு. டாக்டர் கமாண்ட் உள்ள போயிட்டு டாக்டர். யாரு? கமாண்ட் உள்ள போயிட்டு ஏய் கமாண்ட் ஏய் ஏய். ஏய் டாக்டர் டாக்டர் சார் ஒரு பேஷண்ட் ரெடியா இருக்காங்க. யாரு? ஒரு பேஷண்ட் உள்ள போயிட்டாங்க. மேல உள்ள போயிட்டாரு. ஆபரேஷன் தேட்டருக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கு இது புது ரொட்டி தரடி அட்ரஸ் நேத்து வந்து டாக்டர் கூட கண்டிஷன் இந்த வரை கொஞ்சோ. டாக்டர் டாக்டர் பேஷண்ட் வந்தாங்க. டாக்டர் பேஷண்ட் ஒருமே சொல்லுங்க. ஐயப்பா. ஏமா? என்ன தெரியலங்க. ஐயோ வயித்தெல்லாம் வலிக்குதுங்க. ஐயோ வயிறு வலி தாங்க முடியல. தயிர் இங்க இருந்து இங்க இல்ல. டாக்டர் டாக்டர் வந்திருக்கிற கேஸ் ரொம்ப சீரியஸான கேஸ். சீரியஸான கேஸா? ரொம்ப என்னன்னு செக் பண்ணி பாருங்க. செக் பண்றேன். டெஸ்ட் அப்படி பண்ணுங்க. உங்க பிள்ளை தண்ணி போடு பாப்பறதுக்கு போட்டு. ஏமா? ஏங்க? இப்ப ஆயுர்வேதம் வந்தா என்ன கொண்டு வந்த? என்னங்க? ஆஸ்பத்திரி வரீங்க. என்ன கொண்டு வந்த? ஆஸ்பத்திரி வந்தா உடனே ஊசி போடணும், மாத்திரை மருந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் படுக்க வைக்கணுங்க. அப்படி இல்லம்மா, மாஸ்க் அவசியம். மாஸ்க்? ஆமாமா. நீ மாஸ்க் இல்லையே, அப்ப ஒரு மாஸ்க் கொடுங்க. ஏன்னா மாஸ்க் எல்லாம் வந்திருக்காங்க. என்கிட்ட பாருமா ஒரு மாஸ்க் வாங்கி எப்படி இன்னொரு மாஸ்க் ஃப்ரீ. சரி கொடுங்க. மாஸ்க் இல்ல. என்ன பிள்ளை பொம்பளை ஆயுர்வேத மாஸ்க் நீங்க சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு இருக்கீங்க வேணுங்க? டாக்டர் நீங்க கம்ப்யூட்டர் லீவ் போட்டாரு டாக்டர். லீவ் போட்டாரா? ஆமாங்க. யாரையும் எதுக்கு லீவ் போட்டாரு? சரி இந்த மாஸ்க் இல்ல. இல்ல. இதுமா அதுக்கோசரம் மாஸ்க் கொண்டு வந்திருக்கேன். மாஸ்க் அதுல பிடிச்சிக்கிறேன். சே. இதுமா. ஆமா. இந்த மாஸ்க் எப்படி போடணும்னு தெரியுமாமா? ஏங்க என்ன முட்டா பையல மூளை இருக்கடா உனக்கு. இது என்னடா அது? மாஸ்க்மா? யாவ் இது மாஸ்கா இது? உங்க ஆயோட இது இல்ல. இது மாஸ்க் தான் சத்தியமா சொல்றேன். எப்படி மாஸ்க்? இந்த மாஸ்க் எப்படி போடணும்னு தெரியுமா மொத? எப்படி போடணும்? நான் சொல்லி தரேன் தள்ளிக்கிங்க. நான் சொல்லி தரேன். மாஸ்க் போட தெரியுமானே? அடே உனக்கு தெரியாது. நான் சொல்லி தரேன் பாரு. இந்த மாதிரி தான் மாஸ்க் போடணும். இங்க சொல்லி தரேன் பாரு. அடே நான் தள்ளிக்க. முருகா டா இது இருக்குல கையில. இத போய் வச்சுக்கினே. இத போடணும். டாக்டர் நீங்க மேல் வாய்க்கு போடுறது நீங்க கீழ் வாய்க்கு போட்டுட்டீங்க. ஏய் ரெண்டு பக்கம் போடாமையா? இல்லையா? என்னையா இந்த வாய்க்கு போடல. இந்த கை ரொம்ப பொறன அதிகமா பறந்துன்னு சொன்னா. இந்த கை இருக்குல்ல. இந்த காலை மாட்டுறதுடா. இப்படி அப்படியே ரொம்ப பறந்துன்னு சொன்னா. எப்படி எப்படி இருக்குது? சூப்பர் டாக்டர். ஆடை எப்படிங்க இருக்கு? வாசம் அரிசி ஆட பாரு. இந்த மாஸ்க் பிடிக்கிறேன். சரி இந்த மாஸ்க் நீங்க வச்சிருக்கீங்க. எனக்கு மாஸ்க்னா உனக்கு மாஸ்க் அப்படின்னா ஏதோ பெரிய தாறு பைய கொண்டு வரணும். அப்படா சொல்றாங்க. இந்த மாஸ்க் எனக்கு பிடிக்கல. ஓரமா வைங்க அது. ஏமா? சரி இப்போ உன்னை நான் செக்ஸ் பண்ண போறேன். செக் டாக்டர் செக் பண்ண போறேமா? லைட் ஆஃப் பண்ணலாமா? ஏய் 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 லைட் ஆஃப் பண்றியா? நீங்க தான் என்னமோ சொன்னீங்க. அடே யாரே நீ வேறே? ஐயோ செக் பண்ண போறேன். சரி செக் பண்ண போறீங்க. சரி முதல்ல செக் பண்ணுங்க. இதுமா நீங்க நல்லா பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. என்னடா செக் பண்றீங்க நீங்க. அப்படி சொல்லு. ஏமா இதுமா செக்
பண்ண இருக்குது. ஐயோ அப்பாடி. இப்ப என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இது என்னடா இருக்கு என்ன தெரியும் டாக்டர் டாக்டர் எக்ஸல்ல வரும்போது பிரேக் வயர் காணோம் இதான் அது அதே ஏன்னா என்னங்க இது கிரேட்டர் ஒயர் மாதிரி இருக்கு இது பெட்டாஸ்கோப் பெட்டாஸ்கோப் கொண்டாங்க என்ன இது என்ன பண்ணணும் வாங்க அதாவது நான் சொல்ற மாதிரி நான் பண்ணுவன மாதிரி எங்க மூச்சு மட்டும் இது வந்து இந்த போய் சொல்றேன் ஆபரேஷன் பண்ணவருக்கு ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா அதாவது பின்னாடி திரும்பிடுங்க எப்படி எப்படியா அம்மா பின்னாடி வாங்க அஜே சார் பாரு காவசேட்டி மாற பேசா ஐயோ டாக்டர் படி கூட்டு வர சொன்னா இருமா சரி அப்பா இப்போ ஐயோ எனக்கு வயித்து வலிக்குது ஐயோ காலா கெடுத்துங்க டாக்டர் பாருங்க சீக்கிரம் பாருங்க சே பக்கத்துல வாங்க வாங்க ஆக பக்கத்துல வாங்க அப்படி ஐயோ ஓகே அஜே வேற ஏமா வாமா ஏங்க ஒருவேளை குசு வந்தா என்ன பண்றது விட்டுவா அதெல்லாம் வராது இங்க விட்டாதுக்கு நாளைக்கு பார்க்க முடியாது பேசாம ஆமா வாங்க முடியத்துல முன்னாடி போடுங்க மச்சான் மசேத்து முன்னாடி போடுமா ஏங்க பக்கத்துல வாங்கம்மா ஏங்க உங்க பக்கத்துல வர எனக்கு பயமா இருக்குது முதல்ல பயமா தான் இருக்கு போக சரியா இருக்குமா ஐயோ குண்டி காமிக்காத கேசர்ப்பா ஏய் கேஷ் வா 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 முடியாது முன்னாடி போடுமா கொஞ்சம் அப்படியே வச்சுக்கமா பொறுமையா ஏய் செக்ஸ் பண்ணா மூச்சை மட்டும் பக்கத்துல வாமா மூச்சை மட்டும் இருக்கு அது பக்கத்துல ஏன்னா நான் பேசணும்ல அப்படியா மூச்சை மட்டும் பொறுமையா எடுத்து விடுமா பொறுமையா எடுத்து விடுமா மூச்சை மட்டும் எடுத்து விட சொன்னேன் நீ செக் பண்றாங்களா செக் பண்ணிட்டீங்களா செக் பண்றேன் மூச்சு காத்த மட்டும் பொறுமையா எடுத்து விடுங்க பொறுமையா யாரோ மூச்சு இருக்கா இருமா பொறுமையா இருமா பண்ணுங்க பண்ணுங்க அதே சாப்பிடு ஏப்பா இருமா என்ன சாப்பிடுறீங்களா டாக்டர் மாட்டீங்க பேஷண்ட்க்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு சாம்பார் சாப்பிட்டனா அப்புறம் பாயசம் வடை ரசங்க இருமா செக் பண்ணி பார்த்ததுல கண்ணை மூடுனா இருட்டா இருக்குமே தூக்கம் வருதுங்க இருட்டா இருக்குமே ஆமா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கண்ணை போட்டு இருட்டா இருக்குதா அது மட்டும் இல்லங்க நடந்து போனா கை கால் கூடவே வருது கூடவே வருமே நீ சாப்பாடு கொண்டு வாய் பக்கத்துல கொண்டு போன பின்னா அது மட்டும் இல்லங்க வாய் ஆடு பழக்கமே ஆமா பழக்குது அது மட்டும் இல்லங்க உடனே படுக்கணும்னா பாய்ச்சல் வாங்கி கேக்குது கேக்குது இல்ல நீ மட்டையில ஒண்ணு கழிச்ச பின்னா சத்தம் கேக்குமே சடசடன்னு எந்த சத்தம் கேக்குது இது மணல ஒண்ணு கழிச்ச பின்னா நொன்னோடே தள்ளுமே ஆனா உங்களுக்கு தண்ணுதா சரி ரைட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ உனக்கு இது பொங்கல் இருக்குமா நீ பொங்கல் இருக்கா ஆமாமா ஆமாங்க கமல் போட்டுருக்கேன் இல்லம்மா பொங்கல்மா பொங்கல்னா ஏமா வயிற்றுக்குள்ள தண்ணி இருக்குமா டாக்டர் இன்னும் பொங்கல் எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஆமா பொங்கல் சக்கரை பொங்கல் யாரும் பேச பையன் சரி பரவாயில்லைங்க நல்லாவே டாக்டர் பாக்குறீங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வேலைக்கு நம்ம வந்துடலாம் அப்படியா சரி ரைட் ஆடி பாட போட்டு தண்ணி வெளியே வந்துரு சரி ஆடாத வண்டி அபிராமி குட்டி டேய் அபிராமி குட்டியே வா குண்டியில அபிராத பட்டையிலே அபிராத பட்டையிலே பூவாய பூவளிச்சி சென்னை போதுமணி போல வந்திருக்கா ஒரு ஆமரங்கே பத்திரமையா மன்னல் குடிய பண்ண வேலை போட்டு என்ன பண்ண போட்டாலும் ராக்கெட் எழுதி பார்க்க மாட்டேன்
பார்க்க மாட்டேன் இதை எழுந்து பார்க்க மாட்டேன் கொஞ்சம் வயசுக்கு மறி கொண்டவனுக்கு கொஞ்சம் வைக்காமல போயா கொஞ்சம் வயசுக்கு மறி கொண்டவனுக்கு கொஞ்சம் வைக்காமல ஐயோ நானே ஒன்றா சேர்க்க போற ஒரு போமானம் போதுக்குள்ள ஒருவர் மீது ஒருவர் ராய் ஓடும் ஓடே பாடா பாடா
மண்ணே பாறைகள் இன்னும் பெண்ணே மண்ணன் நீலைகள் மயில் பாதி முன்னோடு வீணம் என்னோடு மயில் பாதி முன்னோடு வீணம் ஒன்னோடு பஞ்சத்தால் மோனையே ஒருவர் மீது ஒருவர் ராய்ந்து ஓடம் மூளை பாடலாம் ஒருவன் மீது ஒருவன் சாய்ந்து ஓடம் மூளை நீங்கள் கட்டியிருந்தது நகைச்சுவை ஒரு பகுதி. இது வருவது முத்து மாரியம்மன் எங்க நாடகத்தின் முதல் பகுதி. நன்றி நன்றி வணக்கம். தூங்குறோம் எல்லாமே எந்திரிங்க சாமி. கொஞ்சம் சாப்பாடுக்கு பாருங்க. எந்திரிங்க. ஆழ்வார்ந்த பெரியவர்களே, இப்பொழுது இந்நாடகத்தினுடைய முக்கிய காட்சி மாரியம்மன் கூழ் ஊற்றுதல் மற்றும் ஸ்ரீ ரங்கநாதருக்கு மாரியம்மனால் முத்து போடப்பட்டு அம்மை போடப்பட்டு அது அடுத்த ஒரு அவதாரத்திலே அந்த அம்மை நீக்கப்படுவது, இது போன்ற பக்தி பரவசமூட்டும் நிகழ்ச்சிகள் இப்பொழுது துவங்க இருக்கிறது. அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் தூங்காமல் சற்று விழித்துக் கொண்டு முக்கியமான காட்சிகள் இனிமேல் தான் ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே நாடகத்தை கண்ணூற்று காணுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு கதைக்கு வருகின்றோம். மேலும் நாடகத்தின் முத்தாய்ப்பாக அக்கினி சட்டி ஏந்தி வரும் முக்கியமான நிகழ்ச்சியும் இதில் இடம்பெறுகிறது. ஆகவே மக்கள் அனைவரும் வீட்டில் இருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு அருகாமையில் வந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலைவாணி ஏகவல்லி நாயகியே வாணி சரஸ்வதி நாவில் குடியிருந்து நல்லோசை சாருமம்மா மாரியம்மன் நாடகத்தை மனமகிழ்ந்து நான் பாட எல்லாவில் தண்ணீர் குடியிருந்திடம்மா சமயபுரத்து மாரியம்மா சக்தியில் வந்திடம்மா வந்திடம்மா
சத்தியம் கண்டபுரத்தில் இருக்கக்கூடிய 1008 அவதாரத்திலே பிறந்து காளியாகவும் ஆலியாகவும் துர்க்கையாகவும் பிராணியாகவும் அங்காள பரமேஸ்வரியாக அந்த சாந்தா சமயபுரத்து மாரியமா நீ காவேரி கரையில் கொள்ளடம் காவேரி கரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த வேப்பிலக்காரி விளையாடு பார்த்தினி இந்த மந்தையில் இருக்கக்கூடிய தாய் மாரியமா உன்னுடைய நீதி உன்னுடைய நேர்மை உன்னுடைய சத்தியம் இந்த எல்லையில் இருக்கீங்கன்னா பெண்களுக்கு ஆடி வந்து இந்த பூக்கரத்தை எடுக்கணும் இந்த கூட்டத்தில் இருந்து துணி எரிய வேணும் அந்த அக்கா தங்க ஏறி வேறு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேண்டும் அம்மா அந்த சமயபுரத்து மாதிரி அந்த ஆங்காரத்தோட வரும் அப்படி ஒவ்வொரு யாரும் சிரிக்காதீங்க மனுஷனுக்கு மனுஷன் வைக்கப்படலாம் ஆனா நம்ம ஒரு ஆத்தா தெய்வத்துக்கு தெய்வம் வைக்கப்படக்கூடாது கை தட்டுங்க சாமிக்கு பிடிச்சது என்ன கேட்டீங்கன்னா விசில் சத்தம் குழந்தை சத்தம் தான் போடலாம்
இந்த மந்தையிலே முத்துமாரியம்மன் இருக்கிறது நிச்சயம் நம்ம ஊர்ல ஆத்தா இருக்கு சாமி. அந்த நீதி கைத்தட்டுங்க பரவ போடுங்க விசிறி அடிங்க திருநீர் போடுறேன் திடீர் போனதுக்கு தீபாவளி மட்டும் காமிச்சு அப்படியே சாமி அழைச்சிட்டு வாங்க. நாங்க திடீர் போட்டு பாத்தீங்களா ஆத்தா ஹலோ மறைக்காது தயவு செய்து ஆத்தா விருந்தையிடோ ஆத்தா விருந்தையிடோ நல்ல வாழ்வார் மக்களும் வாழ்வார் மக்களும் ஆத்தா உன்னை கூப்பிட்டு நம்ம ஒரு மந்தையிலே முத்துமாரி அம்மா கூப்பிட்டு அழைக்கிறேனே கூப்பிட்டு அழைக்கிறேனே இந்த வேற தோட்டத்திலே உங்கள் குழந்தையே அடையாளம் காட்டுவமா முத்துமாரி ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே ஆத்தா பறந்து பறந்து வராளே முத்துமாரி பப்பரமா சுத்தி வராளே ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே
அப்படியே வா உண்மையதான் சொல்லிட்டு இருக்கா மக்கள் இருக்கீங்க கூப்பிட்டு ஊருக்கு வரணும் வை அந்த சாந்தாள் சமயபுரம் சாணித்தாள் கண்ணபுரம் இந்த கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய ஊர் மன்ன நாட்டவரே உன்னுடைய நீதியை உன்னுடைய நேர்மை உன்னுடைய சத்தியம் இந்த எல்லையில் இருக்குது நிக்கணும் அப்படி நில்லு அப்படியே சத்தியத்தை கட்டுப்பட்டு அப்படியே நிக்கணும் திடீர் போடு திடீர் போட்டு போடு நிக்க தண்ணி கொடுத்துட வேண்டாம் ஒரு 10 நிமிஷம் கிழிச்சு தண்ணி கொடுங்க ஆமா மூஞ்சில மட்டும் தண்ணி மட்டும் தெளிச்சு விடுங்க உட்காரு 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 நீ உட்காருமா கண்ணுக்கு திருவிழத்து மயிலால கண்ணுக்கு ஜோர போட்டு
ஆதிபராசக்தி லோகமாதா உபயவளை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தாயே தேவர்களாம் ஒன்று கோடி தாங்கள் நாடி வந்திருக்கிறோம் என்றால் காரணம் என்னவென்று தாங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் கேள் தாயே. வாமனாசூரன், சதுரகாசூரன், சோமகாசூரன் மூவரும் சேர்ந்து தேவலோகம் வந்து தேவர்களை கொடுமைப்படுத்துகிறான். மது அருள சொல்கிறான், மங்கையோடு ஆட சொல்கிறான், எங்களை கொடுமைப்படுத்துகிறான். அவன் அழிய வேண்டும், அவனை நீங்கள் அழிக்க வேண்டும். அதற்காக தேவர்களெல்லாம் ஒன்று கூடி ஆதிபரா சக்தியான உன்னை நாடி வந்திருக்கிறோம் தாயே. எங்களுக்கு நன்மை காட்ட வேண்டும் தாயே, நன்மை காட்ட வேண்டும் தாயே. அம்மா பல கொடுமைகளை செய்கின்றான், துன்புறுத்துகின்றான் தாயே. தேவர்களே, வாமனாசூரனை அழிப்பது என்றால் சீரக வெங்கடாவிற்கு மாயமாக நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். வாமனாசூரனை அழிக்க வேண்டும் என்றால் காலிலோகம் கொண்டு வாமனாசூரனை அழித்து விடுகிறேன். எந்த நேரத்தில் அழித்தாலும் தக்க சமயத்தில் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருந்து நான் பாதுகாப்பு கொடுப்பேன். எனது அண்ணனை பாருங்கள், முடியாகட்டும் தாயே. அண்ணனை பார்க்கிறேன். இப்பொழுதே செல்வோம். அந்த கண்ணனை பார்த்து நம் குறையை நாம் அவர்களிடத்தில் சொல்வோம். சீக்கிரம் சீரகம் சென்று ரங்கநாதரை பார்க்க வேண்டும். சமயபுரத்தம்மா சமயம் செய்யம்மா, கண்ணபுரத்தம்மா கருணை காட்டம்மா. சமயபுரத்தம்மா தயவு செய்யம்மா, கண்ணபுரத்தம்மா கருணை காட்டம்மா. சமயபுரத்தம்மா சமயம் செய்யம்மா, கண்ணபுரத்தம்மா கருணை காட்டம்மா. சமயபுரத்தம்மா தயவு செய்யம்மா, கண்ணபுரத்தம்மா கருணை காட்டம்மா. சத்தத்தால் முழுக்க கட்டி காவலே ஆண்டவனே, சத்தத்தால் முழுக்க கட்டி காவலே ஆண்டவனே. பொன்னங்கள் அழகம் பண்ணும் மூலம் ஆண்டவனே. சமயபுரத்தம்மா தயவு செய்யம்மா, கண்ணபுரத்தம்மா கருணை காட்டம்மா. ஆத்தாடி நீயம்மா அழகான பேச்சியம்மா, ஆதாரி நீயம்மா அழகாய் பேசியம்மா. ஆத்தாடி நீயம்மா அழகான பேச்சியம்மா. அண்ணப்போ வண்ணமையா ஆசி வைக்கும் நாளையம்மா. சமயபுரத்தம்மா தயவு செய்யம்மா, சமயபுரத்தம்மா கருணை காட்டம்மா. சமயபுரத்தம்மா தயவு செய்யம்மா, அண்ணபுரத்தம்மா கருணை காட்டம்மா. தேவர்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து ஆமா. ஸ்ரீரங்கம் சென்று அந்த ரங்கநாதரை சந்தித்து ஆமா. நம் குரலை நாம் அவரிடம் கேட்போம். சொல்லாம். Hey!
யார்? அசுரன். அசுரன். பாமாசுரன். பாமாசுரன். நான் யார்? ஈரேழு பல லோகத்திற்கும் மக்களுக்கெல்லாம் மக்களாக இருப்பேன். தெய்வத்துக்கு தெய்வமாக இருப்பேன். நான் தான் தெய்வம், நான் தான் கடவுள், நான் தான் மக்கள். என்னை பார்த்தால் ஏறமாக இருக்கிறீர்களா நீங்க? சாகாத மக்கவன் மரம் செடிக்கடி புல் போண்டு பாகம் எந்த ஒரு ஆதாரம் எந்த ஒரு பெண்ணாலும் சாகாவரம் பெற்றவன் நான். சாகாவரம் பெற்றவன் அதுக்கு 105 கொண்டிருந்தான் தேவேந்திரன். யார் அழித்தவன்? யார்? ராமக்காரர். ஆமா 3 ராமக்காரன். உட்காரியா நாமக்காரியா அப்படின்னு யாரா? மாட்டு கட்டாயத்துல மாட்டு அப்படின்னா பப்புனு பப்புனு அவன்தான்டா அதே ராம் போடுவேன். அந்த கோமாளி போட்டவன், எல்லாத்தையும் சிரிக்க வச்சவன். அவன் தான் கோமாளி. அந்த கோமாளி செய்த சூழ்ச்சியாதான் அதுக்கு விழுந்து வருகிறான். அப்படிப்பட்டவனா? அவளை இழுத்து வாயினா நான் ஏமாந்து விடுவேனா? நான் கண்ணாமலை ஆற்றே அனைவரையும் ஆண்டு கொண்டு வருகிறார். அதற்காக பார்த்து அதற்காக அகிலம் செய்து யாரிடத்திலே? அந்த பரதேசி நோக்கி முட்டாளை முட்டாளை பார்த்து யாரை பார்த்து கேட்கிறாய்? நெளிவு சுழி என்பது முன்னேற்றத்தில் கேட்டோம். எப்போதுமே நேரடியாக பேசுபவன் இந்த மாமனார் சொல்றான். அந்த முட்டாள் பைத்தியன் நீசன். ஏடா ஏடா புலையன் யார பார்த்து சொல்றீங்க? சுழல் சாப்பிட பூச்சாண்டி கொண்டு தரித்திரமாக பைத்தியமாக வந்தானே. சுழல் சாப்பிட பூச்சிக்கிட்டு அழைந்தானே யார் தெரியுமா? யாரு? அந்த செவனேன் உட்கார்ந்து இருக்கானே, ஒண்ணும் தெரியல பைத்தியவன். அவனை நோக்கி தவம் செஞ்சேன். நான் எனக்கே தவம் செய்கிறேன். அன்னபரவன் கொடுத்தான். எப்படிப்பட்டவனம்? புல் பூண்டு செடி மரம் கொடியது கொடுக்கிறது. இறப்பென்பது வரக்கூடாது. உன்னை போன்ற ஆண்கள் இறப்பு வரக்கூடாது. ஒரு பெண்ணை மனம் முடித்த பெண்ணால் இறப்பு வரக்கூடாது. வயதுக்கு வராத பெண் சிறு வயது பெண்ணாக இருக்க வேண்டும். கன்னி கழியாத பெண்ணாக இருக்க வேண்டும். கன்னி பருவத்திலே அவள் வயதுக்கு வரக்கூடாது. அப்படி மற்ற வயதுக்குள் இருக்க பெண்ணாதான் எனக்கு வரவேற்று கேட்டேன். முட்டாள் முட்டாள் யாரு? மடையா ஏ மடையா ஏ மடையா யாரு? மடைய மடைய யாரு? கை நீட்டு மறையா மறையா யாருமே பேசிக்கொண்டு கை நீட்டி பேசிக்கிறாங்க. அந்த சிவனில் இருக்கிற சிவன் அவர் சிவ பெருமான் என்று சொல்லக்கூடாது. அவர் முட்டாள். எனக்கு காலுக்கு சமம் அவன். அவன் அப்படிப்பட்ட வார்த்தை கொடுத்து விட்டான். அன்று எனக்கு முன்னாக இருந்தார்கள். யார் தெரியுமா? அரக்கன் வளர்ந்தவன் பட்டாசுரன். பட்டாசுரன் வரவிட்டான். எப்படிப்பட்ட வரம்? யார்கள் தலையை கை வைக்கிறார்களோ அவர் அறிந்து போக வேண்டும் என்று வரவிட்டான். சிவன் கொடுத்தார். சிவனே உட்கார்ந்துட்டியன். கொடுத்துட்டு அவன் என்ன பாடுபட்டான் தெரியும். ஓடி ஓடி ஒரு நாள் இல்ல
அதற்கு பிறகு காமராசுரன் வரப்பட்டான், அழித்து விட்டான். அது மூன்றாம் அக்காரன் இந்த கோமாளி. மகேஸ்வரன் வரப்பட்டான், அவனை அழித்து விட்டான். யார்? அது கோமாளி தான். மூன்றாம் அக்காரன் அடுத்தபடி யாரும் சொல்லிக்கொண்டே போகலாம். நரகாசுரன் இருக்கிறான், அவனுக்காகத்தான் அது திரும்ப அனைவரும் வழங்கி கொண்டு வருகிறார். ஆண்டுகார உலகத்தில் ஒருமுறை இருக்கட்டும். ஆனால் இந்த கண்ணபுர நாட்டிலே வாமனாசுரன் அறியாதவன் எப்போது பார்த்தாலும் ஆட்களை பார்த்து அடித்துக் கொண்டே ஆட்களை பார்த்து அடித்துக் கொண்டே பெண்களை பார்த்தால் ஆசை கிணங்க வேண்டும். என் ஆசை கிணங்கவில்லை என்றார் ஆண்டவரை அழைப்பேன். கற்பை அப்படிப்பட்ட மரத்தில் வந்தவனா சாயாமல் வந்து வாமனாசுரன். ஆனால் என் அர்க்கர் வந்து அழைத்து வந்தானே 33 தேவர்கள் 50 நிச்சயமார்கள். இதே மும்மூர்த்தியை தேவர தேவ பையன் ஒருத்தர் இருக்கியா, தேவ சபைக்கு தலைவன் பொம்பளை பொறுக்கி. பொம்பளை பொறுக்கி ஆமா. ஏய் யார் தெரியுமா? பொம்பளை பொறுக்கிடா. உனக்கு எத்தனை கண்ணு? உடம்புல கண்ணுதான். அது என்ன கண்ணு தெரியுமா? சொல்லக்கூடாது. அதை வைத்துதான். ஏன்னா அடுத்த பொம்பளை நேற்று பேர் வல்லமை விட்டவனவன். தெரியுதா? கோழி கூவுது, கோழி கூவுது, சேவல் கூவுதா? அந்த சேவல் கூவுது காரணம் என்ன? அந்த பொங்கலை பிடிக்கிறாள். தேவேந்திரன் தேவரைக்கல் அதிபதிகள் தேவதை வைக்கொண்டிருக்காமே, அவன் உடம்பெல்லாம் அதுதான். இதற்கு தானே ஆசைப்பட்டாய், சேவலாய் குழி வந்து விழுந்தாய். ஆனால் உடம்புல இதாக போக வேண்டும் என்று சாபம் எடுத்தார் முனிவர். எதற்கு? எப்போதுமே என்னை இழுத்து நின்றால் அழித்து விடுவது. அவன் யார் என்று அறியாமல் நீ பேசிக் கொண்டிருக்கின்றாய். நான் யார் என்று சொல்வதற்கு விரும்பாதவர்களே, இப்ப நேரம் தேவசபை செல்ல வேண்டும், தேவப்பையில் அழிக்க வேண்டும். அந்த அமர்வாதத்திலே நான் சரி அங்க வந்தான மனத்துட இப்போ மனத்துட அங்க வந்தான இப்போ ஏன்னா அரக்கண்ண என்ன நான் அப்புறம் அரக்கண்ண
எதை சொல்ல பொழுதுக்கு இருக்கேன் வாய போட்டு இருக்கிறீங்க. நான் விளக்கண்ணே. டேய் ஆ, நான் நிக்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்களா அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஏய். ஏய், பார்த்துக்கோ பாத்துக்கோ. இது என்ன இது என்னது 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 எது ஆயுதம் வேடாயிரவா வேற மாதிரி தெரியல. ஆ, இது ஒரே அடிதான் ஆ. 1000 சுக்காக போயிருக்கு எல்லாருமே பாத்துக்க நான் தூக்கும் போது ஒரு கையில ஆ, உங்களால் 4 பேர் சின்ன தூக்கி பாரு இறங்கி வாடா இறங்கி வந்தா தான் தெரியும் தூக்க முடியுமா தூக்க முடியாதுன்னு ராமர் எப்பன்னு எனக்கு தெரியும். ஆ? அதனால உட்கார்ந்து ஆ. ம். என்னது தெரிஞ்சு சும்மா டேய், என்னடா வெளியே இருக்க நீ என் நாட்டில் இருந்து வெளியே இருக்கிறாய் நீ? ஏய், பொடி பையன் சரி சரி சிறியவனி என்னிடம் மோதாது கொஞ்ச நேரத்தில் ஐய போறீங்க. ஆ, என்னிடம் மோதினார் ஆ, அவரா சரி சரி சரி. எனக்கு ஒரு இருக்கா ஆ, தேவ பையனை பார்க்கிறேன் பரவாடா தேவ சபைக்கு வந்துட்டேன் அந்த தேவ சபை எங்கே போய் ஒழிஞ்சிட்டேன் மத்தன் இருப்பேன் ஆ. இருப்பானுங்க இல்ல கூட்டி கொடுக்கிறவங்க இல்ல ஓஹோ. வாங்கி கொடுக்குறவரு. கூட்டி கொடுக்கிறவன் ஊத்தி கொடுக்கிறவன் கேட்டி கொடுக்கிறவன் ஆ, கொடுக்குறவரு. அதெல்லாம் நிறைய இருப்பாங்க முன்ன மாதிரி ஆ, அது ஆமா ஆமா. ஏங்க, ஆ? சும்மா என்னெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஏடா அதெல்லாம் இந்த வேலைக்கு போறதே இல்லைங்க. ஏய் நீ எத்தனை பேரை கூட்டி கொண்டு வந்து கொடுத்துருக்க ஏங்க, ஐயா அங்கே வா. ஆடா முடிஞ்சிருந்து தூங்கிடுவீங்க. ஊத்தி கொடுத்துருக்கேன் போய் சொல்லக்கூடாது ஏய், இப்படி ஒரு சரி பார்க்கட்டும் பார்க்கலாம் அவன் அண்ணனை பார்க்க வேண்டும் தேவ போய் அழைத்து வைக்க வேண்டும் அமர்வதற்கு வந்து நான் அமர வேண்டும் பார்க்கிறேன் ஏய் யாரை பார்க்கிறேன் என் முன்பதாக நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு என்னையே உற்று பார்க்கிறானே முன்ன பார்த்தா சங்கத்துக்கு பின்னாடியே ஓடுனானுங்க. இப்ப பார்த்தா நெஞ்சு நிறுத்துறானுங்க. படிக்கிறாயா என்னை பார்த்து ஏலம் செய்கிற யாராவது என்னது 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 என்னதுடா ஆனா எத்தனோ தலையை பார்த்திருக்கேன் ஆ. இந்த மாதிரி பஞ்சு தலை நிக்கிறேன் ஏய், வாடகை 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 கீழே போடு நான் வர்றேன் வாடகை என்னை பார்த்து நான் சிரித்தாடி சிரிப்பாயா மாசு கூட நாடகத்துக்கு வரல டேய் வருகிறாய் வருத்துமா ஐயோ நான் வரலைங்க வருகிறாய் வருத்துமா நாடகத்துக்கு ஏன் நீ 150 ரூபாய் சம்பளம் கொடுக்குறது டேய் டேய் ஏங்க அதெல்லாம் மோதிரம் செருப்பு எல்லாம் திருட்டு வந்துருங்க எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க அது அதுதான் உட்கார மாதிரி செருப்பு தூக்கிட்டு வந்துருங்க அது செருப்பு தூக்கிட்டு போய செல்லு காசுலாம் தூக்கிட்டு வந்துருங்க பத்திரமா வச்சுக்கோங்க டேய் ஏ பப்புங்க தெரியாது வாடா டேய் ஏ தெரியாது வாடா டேய் வாங்கி டேய் தேவப்பையே வாடா கூட்டி கொடுத்தவனே டேய் கூட்டி கொடுத்தவனே வாடகை நீ வா பாப்பா
தெரியாச்சுடா அதனால தானே வரேன் வரும் நேரம் வருகிறா வாடா டேய் நான் எங்கே வந்தாலும் வருவேன். யாரை பத்தி ஏன் சொல்கிறாய்? போதுங்க ஐயா, நீங்க அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்க அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அடிக்க மாட்டேன்னு அடிக்க மாட்டேன். நீங்க டாக்டர் அடிக்க சத்தியம் பண்ணுங்க. அந்த சவுக்கால அடிக்க மாட்டேன். நெருப்புடா கூப்பிடுடா பேசாமடா. பாப்பா ஒரு கூப்பிடுடா கூப்பிடுடா பேசாமடா. அவனே அவனே நான் வந்துட்டேன். இன்னொரு பகவான் இருக்காரு. பேர் என்னடா? என் பேருங்க பாய் பகவான். பாப்பா பாப்பா ஏய், போங்க. ஆண்டவன் நானாடா? ஏன் நீங்க நானே என்னை பார்த்து பகவான் கூற வேண்டும். நீ பகவானா? நானே எங்க நான் பாய் பகவான் ஆகப்பட்டவன். காத்தோட காத்தா வந்து போயிருப்பேன். இதோ பாய் பகவான் வந்துட்டேன். பகவான் சொல்லுங்க. ஐயா போதுங்க. பாய்வு. நீங்க பாய் பாய் ஏய், பாய்வுடா. காத்துடா. காத்துகளையும் மூக்கின் காய் கைவல்பது காரணம் நீதானே. நீ வாய் என்று சொன்னாயல்லவா? அனைவரை காத்தடிப்பது. ஆமா இன்னொரு பெயர் இருக்கு. உனக்கு என்ன பெயர்? என்ன பயங்கரமா சாப்பிடுவா காத்து நல்லா சாப்பிட்டு காத்த டபுள்னு விடுவா. இன்னொரு பெயர் இருக்கு. என்ன சொன்னாங்க வந்த உடனே? இல்ல, இன்னொரு பெயர். என்ன பேரு சொன்னேன்? உன்னோட இயற்பெயர் என்ன? இயல் பெயர் ராக்கெட். ராக்கெட் ராஜா. ராக்கெட். ராக்கெட் ராஜா. அவர் உட்கார வைடா பூஜை என்ன திருப்பி பண்ணேன்? ஐயே ஏய், சொல்றீங்க என்ன நான் திருப்பி பண்ணேன்? சொல்லு. சொல்றீங்க தண்ணே கொண்டு ஐயோ போது ஐயா பூஜை ஏய், அதற்கு பதில் அளிக்காமல் என்று விடமாட்டேன் உன்னை. நீ எந்த மொழி சென்றாலும் சரி, நீங்க வர்ண பகவான் கிட்ட போதை பாருங்க உன்னோட இயற்பெயருக்கு பதில் அளிக்க உன்னை விடமாட்டேன் என்று. வா பார்க்கலாம். ராக்கெட்டை பத்தி தெரியல ஆ? இந்த ராக்கெட் அப்ப இறங்கி வரணுமா? நெருப்புடா நெருப்புடா. ஆமா ஊபில பேசாம இருடா. அடுத்ததா பேசாம மந்திரியாரே வாருங்க. உங்களுடைய பெயர் என்ன? உன் பெயர் என்ன? ஏய், ஏமா உட்கார மாதிரி உட்காந்து செருப்பு எடுத்து வச்சிருக்கேன். பாத்துங்க. பெயர் என்னடா? அப்பா அம்மா வச்ச பேரு ஏய், அவன் பெயரை கூறாமல் வந்து விட்டான். அடுத்தவன் இன்னொருவன் இருப்பானே அவனுக்கு வரும்போது சிரித்த முகத்தோட வருகிறாய். ஏடா, நான் இருக்கிறது தெரியாம சிரித்த முகத்தோட வருகிறாய். இன்னைக்கு யாரடி? இடிகாது ஆ? இடி பகவான்
ஏய், என் முன்னாடி இடி பகவான். இங்க பார். பகவான் நான் தான், ஆண்டவன் நான் தான், தெய்வம் நான் தான், மன்னன் நான் தான். என் முன்னாடி பகவானை சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லுங்க? இடியும் சொல்லு. இடின்னு சொன்னா இடிச்சிட்டீங்க. இடி என்று சொன்னார் அனைவரை இடி இடித்து மக்களை கொண்டு வர நீதானா? இடி இடித்தால் தானே மழை பொழியும். இடி இடித்தால் தானே மழை பொழியும். மழை பொழிந்தால் தானே விவசாயம் செழிக்கும். அப்பதான் மழை நேரம் சும்மாவா இருக்கும். அப்படியா? நீயும் அப்படி தெளிவாக இருக்கிறாய். மழை நீயாவது இடி இடித்து மழை பொழிவாது. ஏன்னா இப்பதான் மழையே வந்து மூணு நாள் எடுக்கணும் போச்சுனா இடியே வந்துச்சு. இடி வருது, வந்தாலும் மழை வரும். அதை விட்டு விட்டு இடி இடித்தாலும் மழை வருமா? ஆமா. நியாயம். அவனை போ. வா, வா, வா. யார் அவன்? வா. ஐயோ நம்ம சிரிக்காது. ஐயோ நம்ம சிரிக்க பண்ணு. உங்க புள்ளியே அடிச்சா அந்த புள்ளி ஆமா ஏன்? வாங்கடா ஐயாவே இந்த பிரிய குறிச்சு ஐயாவே எல்லாமே முடிச்சாச்சு. என் பேரு என் பேரு வரண பகவான். வரண பகவானா போன மாசம் 4 நாடகத்தை கெடுத்தது மக்கள் குறைப்பதை கேட்பாயா? கெடுக்கவே மாட்டேன். இப்ப நம்ம அதுக்கு இனிமே பண்ண மாட்டேன். 4 நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தாய்? 4 நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தாய்? படுத்து தூங்குனா தூங்கிட்டு வெளியே வந்து அவன் என் கொண்டாட்டி அங்கே படுத்துட்டே இருந்தா. அங்க போய் தட்டி எழுப்புனா அவன் உன்னுடைய பருவக்காலம் என்ன? பருவத்தை மொழி வேண்டும் அல்லவா? அதை விட்டு விட்டு இப்பொழுது மழை பெய்யுது. மக்கள் குறைப்பதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு மது வேணும். மதுங்கி மது மங்கை பூச்சிகள் கூட்டி கொடுப்பதும் மது முதல்ல உண்டு. 4 பேர் எங்க போறான்? நீ ஒருத்தர் இருக்க. 3 பேர் இங்க. வாங்கடா கூப்பிடவன. வாங்கடா மது வாங்கன்னு. படிக்கிறான் கேட்குமா? கொஞ்சம் வாங்கடா மது. எங்க இருக்காடா?
டேய் வந்தடா மது வந்துருச்சா மது வந்துருச்சா மது வந்துருச்சா அது எங்கடா போனே அங்க காணா வாடா ஒரு மந்த வாடா ஒரு மந்த அது போயிட்டா நாட்டு இருக்குது சரி அது வந்து அப்புறம் குடிப்பேன் நீ மத வந்து இல்ல குளிக்குமா குளிக்குமா கசக்குமா ஏடா சும்மா சுண்ணி 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 நடிக்கிறேன் என்னது முடிச்சுட்டு பூம்பு போகாதியா உன்னை விடமாட்டேனா உன்னை விடமாட்டேன் இப்பதான் ஒரு தண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குது சுக்கு சுக்காட்டுறது போக 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 சொம்ப கூட நாலு மது வச்சிருக்கேன் சொம்ப போடுவேன் மதுவை பார்க்கும் போது அது சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சிங்காரி நடக்கு நல்ல சரக்கு முன்னே அங்கே
ஆமா மது உடுத்தியில ஏய், ஏய் நீங்கள் பாடிய பாட்டிலே ஆ. பாடிய பாட்டிலே ஏறியது ஆ. இப்ப பாடிய பாட்டிலே நீங்க இறங்கி விட்டதா? ஏன் போன எங்கச்சா ஆமா இல்ல போனா பரவாயில்லை. டேய், ரொம்ப ஊர்வசி மேல ஏறி அதெல்லாம் இருக்குது ஆ? இருக்குது இருக்கா? லட்டு லட்டா சாத்தியமானது. ஒவ்வொரு ரெண்டு கையி ஏய், கையி அந்த பொம்பளை பொறிக்கிறாரு அது இல்ல அது வந்து அளவு இல்ல. அப்புறம் வந்து நான் கூட்டி கொடுக்குறேன் ஏய் குட்டி குட்டி அதை காட்டி கொடுக்கறது அதுதான் அழுதாம கூட்டி கொடுக்கறது அவதான் கழிவுறவே சந்தோஷமா இருக்கேன் நான் உட்கார்ந்து இல்ல எங்க பெண்ணுங்க அங்க யாரும் முன்னாடி வெங்கமாதத்துக்கு வந்து போறாங்க நீ வேற பேசணும் ஏங்க இருங்க அண்ணே ஒரு தம்பி மட்டும் சின்ன பையன் மட்டும் வேலைக்கு ஆகும் இல்ல போனோட கத்தா இல்ல போனோட கூட்டி குடும்பம் தெரிய கேட்டு பார்த்தாயா அதை பிடிக்க